என்னுடைய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். இன்று வியாழக்கிழமை ஆகும். வியாழக்கிழமை நாம் குரு பகவானை வழிபட வேண்டும். அதற்கான மந்திரத்தை பார்ப்போம். மனம்போல் வாழ வியாழ தேவா, தனமும் நலமும் வளமும் தருவாய். கோள் தரு கொடுமை தீர்த்தே, நன்மை வேள்வியில் வந்து விரைவுடன் ஈவாய். அதாவது மனம்போல் வாழ, நம்முடைய மனம்போல் நமக்கு வாழ்வு அமைய வியாழ தேவனே என்ன வேண்டும்? நம் மனம்போல் சந்தோஷமாக நாம் வாழ நமக்கு தனம் வேண்டும். தனம் இருந்தால் மட்டும் போதுமா? நல்ல உடல் நலம் வேண்டும், வளம் வேண்டும். ஆகவே வியாழ தேவனே, நாங்கள் மக்களாகிய நாங்கள் மனம்போல் சந்தோஷமாக வாழ தனமும் நலமும் வளமும் தருவாய். கோள் தரு கொடுமை தீர்த்தே, நன்மை வேள்வியில் வந்து விரைவுடன் ஈவாய். கோள்கள் தரும் கொடுமை தீர்ந்து நாங்கள் நன்மையாகிய வேள்வியில் திளைக்க விரைவுடன் ஈவாய். இதுதான் வியாழக்கிழமை என்று நாம் சொல்ல வேண்டிய நம்முடைய தனமான வளமான வாழ்விற்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரமாகும். மனம்போல் வாழ வியாழ தேவா, தனமும் நலமும் வளமும் தருவாய். கோள் தரு கொடுமை தீர்த்தே, நன்மை வேள்வியில் வந்து விரைவுடன் ஈவாய் என்ற மந்திரத்தை நாம் ஒரு 9 முறையாவது உச்சரித்து வியாழ பகவானின் நன்மைகளை பெறுவோம். ஓம் வானவர் குருவே வியாழா போற்றி. ஓம் ஓம் பொன்னிற மேனி புத்தேல் போற்றி. ஓம் ஓம் நீண்ட சவுக்கம் நின்றாய் போற்றி. ஓம் ஓம் களிற்று வாகனம் உடையாய் போற்றி. ஓம் ஓம் பொற்பரி தேரில் பொழிந்தாய் போற்றி. ஓம் ஓம் ஈர்ப்பு யாகம் தடுத்தாய் போற்றி. ஓம் ஓம் இந்திரன் ஆள இயம்பினாய் போற்றி. ஓம் ஓம் வச்சிர படைவெளி தடுத்தாய் போற்றி. ஓம் ஓம் அசுரரை சபிக்க சூழ்ந்தாய் போற்றி. ஓம் ஓம் சேர்ந்தார்க்கு இன்பம் சேர்ப்பாய் போற்றி. ஓம் ஓம் கோள் தரு தீமை குறைப்பாய் போற்றி. ஓம் ஓம் கோள் தரு தீமை குறைப்பாய் போற்றி. ஓம் ஓம் கோடி நன்மை தரு குருவே போற்றி. ஓம் இவ்வாறாக வியாழக்கிழமை அன்று நாம் குரு பகவானை வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட நாம் வேண்டிய வரங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். மற்றும் ஒரு முறை இந்த மந்திரத்தை பார்ப்போம். மனம்போல் வாழ வியாழ தேவா, தனமும் நலமும் வளமும் தருவாய். மனம்போல் வாழ வியாழ தேவா, தனமும் நலமும் வளமும் தருவாய். கோள் தரு கொடுமை தீர்த்தே, நன்மை வேளையில் வந்து விரைவுடன் ஈவாய். மனம்போல் வாழ வியாழ தேவா, தனமும் நலமும் வளமும் தருவாய். மனம்போல் வாழ வியாழ தேவா, தனமும் நலமும் வளமும் தருவாய். கோள் தரு கொடுமை தீர்த்தே, நன்மை வேள்வியில் வந்து விரைவுடன் ஈவாய். அதற்கு பிறகு வரவேண்டிய மந்திரத்தை பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தது தான், மறுபடியும் ஒரு முறை நான் படிக்கின்றேன். ஓம் வானவர் குருவே வியாழா போற்றி. ஓம் ஓம் பொன்னுற மேனி புத்தேல் போற்றி. ஓம் ஓம் நீண்ட சவுக்கம் நின்றாய் போற்றி. ஓம் ஓம் களிற்று வாகனம் உடையாய் போற்றி. ஓம் ஓம் பொற்பரி தேரில் பொழிந்தாய் போற்றி. ஓம் ஓம் சர்ப்பயாகம் தடுத்தாய் போற்றி. ஓம் ஓம் இந்திரனால இயம்பினாய் போற்றி. ஓம் ஓம் வச்சிர படைவெளி தடுத்தாய் போற்றி. ஓம் ஓம் அசுரரை சபிக்க சூழ்ந்தாய் போற்றி. ஓம் ஓம் சேர்ந்தார்க்கு இன்பம் சேர்ப்பாய் போற்றி. ஓம் ஓம் கோள் தரு தீமை குறைப்பாய் போற்றி. ஓம் ஓம் கோடி நன்மை தரு குருவே போற்றி. ஓம் இவ்வாறாக இந்த மந்திரத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் நாம் சொல்ல வியாழக்கிழமை என்று நாம் கோவிலுக்கு சென்று
சிவன் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அவ்வாறு தட்சிணாமூர்த்திக்கு வழிபடும் பொழுது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம். கொண்டைக்கடலை மாலை நாமே வீட்டில் கடலையை ஊற வைத்து கொண்டைக்கடலை மாலை நாமே நம் கைகளால் கற்றி தட்சிணாமூர்த்திக்கு சாத்தலாம். அவ்வாறு இல்லாவிட்டால் சில கோயில்களின் முன்பு கொண்டைக்கடலை மாலை அவர்களே விற்கிறார்கள். தேங்காய், பழம், அர்ச்சனை பொருட்களோடு சேர்ந்து இந்த கொண்டைக்கடலை மாலையும் சேர்த்து தட்சிணாமூர்த்திக்கு வழிவிட்டு நாம் வியாழக்கிழமை குருவின் அருளை பெற்று வளமுடன் வாழ அனைத்து அன்பர்களையும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.